ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மீன் குழம்பு பற்றின விஷயந்தான். மீன் குழம்பு எப்படி செய்யணும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்படி ஸ்கிப் பண்ண பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் இப்போ யூஸ் பண்ணணும். வெந்தயம் ப்ரௌன் கலர் வந்த பிறகு ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஆனியனும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வதக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண பீஸ் தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு நான் தூள் இப்போ சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதை எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 1 டீஸ்பூன் கூட்டு மசாலா இப்படி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே ஜாரில் வந்து தேங்காவை நான் அரைச்சி வச்சுருந்தேன், பேஸ்ட்டு மாதிரி அதை நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன். குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நான் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நான் அது நல்லா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பெரிய சைஸில் புளி சைஸ் நான் எடுத்திருக்கேன். நான் புளியை நான் கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளிச்சாறு நான் வடிகட்டி எடுத்துகிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நான் இப்போ எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு சைஸ்க்கு ஏற்றாப்புல நான் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நான் கட் பண்ண மீன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து கட் பண்ண மீன்களை எல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. A few moments later. The next day. A few moments later. எல்லா மீனும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொடி வந்த பிறகு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி அந்த கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு கண்டிஷன் பக்குவம் வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. அது நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். மறக்காமல் இந்த டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Bye guys, next video.